காமன் நவுன் பொது பெயர்ச்சொல். காமன் என்றால் பொது. உதாரணம் ஊர், மனிதன் etc. 3. கலெக்டிவ் நவுன் கூட்டு பெயர்ச்சொல். உதாரணம் கூட்டம், சபை etc. 4. மெட்டீரியல் நவுன் உலோக பெயர்ச்சொல். உதாரணம் இரும்பு, தங்கம் etc. 5. ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்பு பெயர்ச்சொல். உதாரணம் அன்பு, நெய், அர்மை etc. 2. adjective பெயர்ச்சொல்லை சிறப்பிக்கும் சொல். ஒரு மனிதனின் தன்மை, நிலை பற்றியும் ஒரு பொருளின் தன்மை பற்றியும் தெரிவிக்கும் சொற்கள் adjectives ஆகும். உதாரணம் அழகான ஊர், உயரமான பையன் etc. 3. adverb வினையை சிறப்பிக்கும் சொல். உதாரணம் மெதுவாக பே, சுகிறான், வே, கமாக ஓடுகிறான் etc. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 2. விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. காமன் நவுன் பொது பெயர்ச்சொல். காமன் என்றால் பொது. உதாரணம் ஊர், மனிதன் etc. 3. கலெக்டிவ் நவுன் கூட்டு பெயர்ச்சொல். உதாரணம் கூட்டம், சபை etc. 4. மெட்டீரியல் நவுன் உலோக பெயர்ச்சொல். உதாரணம் இரும்பு, தங்கம் etc. 5. ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்பு பெயர்ச்சொல். உதாரணம் அன்பு, நெய், அர்மை etc. 2. adjective பெயர்ச்சொல்லை சிறப்பிக்கும் சொல். ஒரு மனிதனின் தன்மை, நிலை பற்றியும் ஒரு பொருளின் தன்மை பற்றியும் தெரிவிக்கும் சொற்கள் adjectives ஆகும். உதாரணம் அழகான ஊர், உயரமான பையன் etc. 3. adverb வினையை சிறப்பிக்கும் சொல். உதாரணம் மெதுவாக பே, சுகிறான், வே, கமாக ஓடுகிறான் etc. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 2. விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. காமன் நவுன் பொது பெயர்ச்சொல். காமன் என்றால் பொது. உதாரணம் ஊர், மனிதன் etc.